நம்மளுக்கு பின்னாடி வந்து ஒரு ஓலா பைக் இருக்குது. என்ன மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஓலா S1 Pro Gen 2 0 பாருங்க. அதுவும் பார்த்துக்கலாம். இதில் ஒய்ஃபை ப்ளூடூத் எல்லாமே இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஆப் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் மொபைலில் நீங்கள் ஆப் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நான் குமார். இந்த வேலை மதுரை பைக் பார்க்க போகிறோன்னா நம்மளுக்கு பின்னாடி வந்து ஒரு ஓலா பைக் இருக்குது. என்ன மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஓலா S1 Pro Gen 2. ஸோ இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம பெட்ரோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போட்டு நம்ம காசு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக குறையும். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கே எடுத்துகிட்டு போகாமல் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் பைக்கு. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக நீங்கள் காசு இன்வெஸ்ட் பண்ணியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி யூசேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரிவ்யூ பண்ணுவோம். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே நம்மளுக்கு சாவியே இல்லைங்க அந்த பைக்கில். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா நம்ம டிஜிட்டல் தான். இங்கே ஒரு பட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்ம ஸ்டார்ட் பட்டன். இது கிளிக் பண்ணுங்கள் ஒன் டைமு. இது கிளிக் பண்ணோன்னே பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபோனில் காமிக்கிற மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ சும்மா வந்து இப்போ நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணுறோம் 0 பாருங்க. அதுதான் வண்டி வந்து பார்த்தோன்னா ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 91 கிலோமீட்டர்னு காமிக்குதா. ஸோ எவ்வளோ சார்ஜரோ அதுக்கு இதேமாரி கேட்கும். இங்கே வந்து 62% இருக்கிறதால 91 கிலோமீட்டர். ஸோ இது வந்து எதை பொறுத்து மாறும்னா நிறைய மோட்ஸ் இருக்குங்க. ஸோ அதை வச்சு வந்துன்னா இது மாறும். ஸோ வந்து அந்த மோட்ஸை பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதோட சவுண்ட்ஸும் இருக்குது. சூப்பராகவே இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. கேருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் மியூசிக் மாரி சாஃப்டாக இருக்குது. போல்டு கொடுத்து பார்ப்போம். செம்மையாக சவுண்டு வருதுங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மோடு இருக்குங்க. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் ஹோம் ஸ்க்ரீனு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ப்ளூடூத் டார்க் மோட் நிறைய இருக்குது. டார்க் மோடுனா டார்க் மோடு போட்டுக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஆகிடும். அப்படி இல்லை சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுனா அதுவும் பார்த்திக்கலாம். இதில் ஒய்ஃபை ப்ளூடூத் எல்லாமே இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஆப் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் மொபைலில் நீங்கள் ஆப் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ ஒன்று நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒய்ஃபை ப்ளூடூத். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒய்ஃபை ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பாட்டு கேட்டுக்கலாம். ஸோ ஒரு ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு பாட்டு கேட்டிங்கன்னா பாட்டு இதில் ப்ளே ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ். ஸோ சாரி, இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க, பைக் யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து இப்படி இருக்குது. இதில் செட்டிங்ஸ் போகலாம். செட்டிங்ஸ் போனால் அப்பியரன்ஸ், ஆட்டோ மோட், லைட் மோட், டார்க் மோட் சொல்லிட்டு. ஸோ இருட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக் போகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் வந்து நம்மளுக்கே தெரியும். அது வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம சாங்ஸு அப்புறம் கால்ஸ் கூட அட்டன் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒன்று ஃபீச்சர்னா வந்து ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க இந்த பைக் ஓனர் வந்து. ஸோ வந்து ஒய்ஃபைல வந்து நிறைய பிரச்சனை இருக்கும் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுல. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இஷ்யூஸ் இருக்கான். ஸோ அந்த இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓலா சப்போர்ட் சென்டருக்கு கஸ்டமர் கேர் கிட்ட சொல்லும் போது அவங்க ஒழுங்காக சப்போர்ட் இல்லையா. ஸோ இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயம் வந்து ஒரு சில வண்டிக்கு ஒரு சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வருது சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்து வாங்குங்க. ஏன்னா கேட்டிங்கன்னா சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்களாம் ஒழுங்காக சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்தோன்னா நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு சில வந்து தான் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது வந்து நீங்கள் ஷோரூமில் வாங்கியோ அதை பொறுத்துன்னு சொல்லிக்கலாம். ஸோ அதை பார்த்திங்கன்னா சவுண்ட்ஸ்லாம் இருக்குது. மீடியா வால்யூம், சிஸ்டம் சவுண்ட்ஸ் சொல்லிட்டு நிறைய சவுண்ட்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் வந்து சேஃப்டி லைட்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா கரெக்டாக முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகும். ஸோ அந்த எல்லோ கலர் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளிங்க் ஆகும். சாருங்க பிளிங்க் ஆகுதா, தான் சேஃப்டி லைட்ஸு, ஹெட் லேம்ப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையிலே இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரைடிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பவர் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு பிரேக் பிடிப்பீங்க பார்த்தீங்களா ஓட்டும் போது. ஸோ அது மூலிமா உங்களுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அந்த எனர்ஜி கூட சேவ் பண்ணி வச்சுக்கோம். நேவிகேஷன் வந்து நேவிகேஷன் ஒன்று இருக்குது. நேவிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேப்ஸை செலக்ட் பண்ணி ஃபுல்லாக நேவிகேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பேட்ரி
பேட்ரி வந்து வெக்கேஷன் மோடில் நீங்கள் பேட்ரி போட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்வ் பண்ணும். ஸோ ஸ்கூட்டர் பேட்டரி வெக்கேஷன் மோடில் போட்டு தூரமாக போனீங்கன்னா. சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. ஸோ வந்து டெம்பர் டிடெக்ஷன். இப்போ வந்து யாருன்னா வந்து லாக் பண்ணிவிட்டு நீங்கள் எதனா எடுக்க பார்க்குறாங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் மெசேஜ் வந்துடும். ஸோ இதுதான் வந்து டிடெக்ஷனு, சேஃப்டி செக்யூரிமெண்ட்ஸு. அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் ஃபோனில் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஃபீச்சர்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூசிக் எடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது காமிக்கும். இது டேஷ்போர்ட் இருக்குதுங்களா, அது வந்து 1 டே டேஷ்போர்ட். 2 days ரைட் ஸ்டேட்டஸ். இது வந்து இப்போ ஸ்டேட்டஸ் வந்து பேட்ரி 62% இருக்குது. எக்கானமியில் வந்து 112 கிலோமீட்டர் போகலாம். நார்மலாக 91 கிலோமீட்டர் போகலாம். ஸோ இந்த பர்சன்டேஜுக்கு இவ்வளோ போகலாம். 100%ன்னு வச்சிட்டிங்கன்னா 150 கிலோமீட்டர் போகலாம் எக்கானமியில். ஸோ இந்த மாதிரி காமிச்சிருக்கு. பேட்ரி டெம்பரேச்சரு, மோட்டார் டெம்பரேச்சர், 2 days ரைட் ஸ்டேட்டஸ். இது வந்து வெஹிக்கிள் ஸ்டேட்டஸு. இது வந்து 2 days ரைட் ஸ்டேட்டஸ். இன்றைக்கான ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர் ஓட்டிருக்காங்க. எந்தெந்த மோடில் எப்படி ஓட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கு. ஸோ இதுதான் அதோட ஃபீச்சர்ஸு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபுல்லாக சொல்ல போனால். நடுவில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பட்டன் இருந்தால் நம்ம வந்து பேக் சீட் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான், ஓப்பன் ஆகிடுச்சு. எல்லாமே பட்டன் தான், சாவி ஈவி எதுவுமே இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் பாங்க, 32 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேக்யூம் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே நல்லா பெரிய ஸ்பேஸாக தான் இருக்குது. நான் பார்க்க பைக்லாம் சின்னதாக தான் நினச்சேன் இந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது. பட் பார்த்தோன்னா வித்து பாருங்கள் எவ்வளோ வித்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் பைக் பார்க்க முன்னாடி குட்டியாக தெரிஞ்சாலும் சீட்டு வந்து பார்த்தோன்னா பெருசாக தான் இருக்குது, பக்காவாக இருக்குது. ஸோ இந்த சார்ஜர் வந்து பார்த்தோன்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் வீட்டில் போட்ட சார்ஜர் தான். இது வந்து பார்த்தோன்னா 5 ஆம்பியர் சார்ஜரு. இது நீங்கள் போட்டுக்கலாம் வீட்டில். நம்ம ஃப்ளக்கு சொல்கிற மாரி ஃபேனுக்கு போகிற மாரி சொருவிட்டு இது பார்த்தீங்களா பேட்ரி. ஸோ இது வந்து பார்த்தோன்னா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயரு. பின்னாடி பெட்ரோல் நம்ம போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து ஒரு நிமிஷம் பிரேக் பிடிச்சிட்டு ரைட் சைடில் இருக்கேன். இந்த பவர் பட்டன் செலுத்திட்டோன்னா ரைடு மோடு மாறிடும். அது மாறினதுக்கப்புறம் இப்போ நம்ம நார்மலில் இருக்கும். ஓகே, நார்மல் ஸ்க்ரீனு காமிக்கல, காட்டு நார்மல் மோடில் இருக்கு. அப்படியே கட் பண்ணுறேன். இது எக்கனாமியில் வந்து எக்கனாமிக்கு நார்மல் தான் டிஃப்ரெண்ட். எக்கனாமியில் வந்து 43 தான் போகும். நார்மலில் வந்து டார்க் வந்து மாறும். இப்போ எக்கனாமியோட மேக்ஸிமம் டார்க்கே வந்து அப்புறம் அந்த ஸ்பீடாக போயிட்டு கீரை இது பண்ணுங்க. ஸ்பீடாக போயிட்டு பிரேக் பிடிக்கிறது போல சொன்னீங்க. ஸ்பீடோட காட்டு. இது பிரேக் மட்டும் பிடிக்காது, சார்ஜ் ஆகும் அந்த டைமில். ஓ, அந்த ஆப்போசிட்டில் பண்ணும்போதா? ஆமாம்,
பண்ணோம்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்.